ஹலோ காய்ஸ், ஒரு 7 டேஸாக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படி இந்த 1 மினிட் வந்து நான் சொல்ல போகிறத கேட்டு வீடியோக்குள்ளே போயிடுங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுதான் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் நம்ம போட போகிற கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதோட சீரீஸே முடியுது. அண்ட் எனக்கும் தெரியாது இதுக்கப்புறம் எத்தனை டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் நம்ம சேனலை விசிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கையில் இன்னும் புது கண்டென்ட் ஐடியாஸ்லாம் நிறைய சிக்கியிருக்கு. ஸோ வேணுன்றவங்க நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டா பேஜில் தான் மேட்டரே இருக்குது. என்ன விஷயன்றது போக உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது மாங்கால இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. நல்ல மாங்காவாக இருந்தால் நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். கைஸ், உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு தடவை நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் வந்து டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட கடைசி எபிசோடு வரைக்கும் வந்திருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடுவில் 2-3 தடவை நம்ம டோக்கியோ ரெவெஞ்சர்ஸை விட்டுலான் இருந்தோம். திடீர்னு சீசன் 4 அனௌன்ஸ் பண்ண டைமாக என்னன்னு தெரில. திடீர்னு வியூஸ் எல்லாம் நல்லா போக ஆரம்பிச்சிது. அண்ட் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ்னால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்தாங்க. ஸோ இது எல்லாமே நடக்க பெரிய காரணமாக இருந்தேன் நீங்கள் சப்போர்ட்டர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அதிகமாக பேசிட்டோம், வீடியோக்குள்ளே போயிடுவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சிக்கும் மைக்கிக்கும் சண்டை நடக்க போகிறத தான் காட்டுறாங்க. இங்கே சண்டை எடுத்ததெல்லாம் ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு நம்ம டாக்கிமிச்சி வந்து அவன் எப்படி ஃப்யூச்சர்லேருந்து மறுபடியும் பாஸ்ட்டுக்கு வந்தான் அப்படின்ற கதையை வந்து சொல்கிறான் நம்ம மைக்கி கிட்ட. அதான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டது. அங்கே நம்ம மைக்கி நம்ம டாக்கிமிச்சிக்கு சொல்லி முடிச்சு லாஸ்ட்டாக அவங்ககிட்டே ஹெல்ப் கேட்டது இதெல்லாம் சொல்லிட்டுருப்பான். அப்போ என்ன ஒரு ஆனால் சான்ஸு வந்து டைச்சுக்கு பின்னாடி ஸ்லாஷ் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம சான்ஸு வந்து கத்திட்டுருப்பான். உன்னை நீயே ஒரு டைம் லீப்பர்னு சொல்லிக்கிறேன்னா அப்புறம் ஏன் உனக்கு அவனோட டெஸ்டினி தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு வேறு எந்த வழியும் இல்லை இதை தவிர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். அது என்னென்னு நம்ம போக பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுறான்னா, இந்த ஹான்மா வந்து உங்கள் டீம்லேயே இப்போ நீ மட்டும் தான் மிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு 3 பேருமே சுற்றி நிற்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஃபி வந்து ஓடி வருவான். அவன் ஒன்றும் தனியாக அவனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ என்ன வரான்னா, நம்ம ஹான்மா ஒரே குத்து நம்ம சிஃபியை தெரிச்சிடுவான். கீழே விழுந்த நம்ம சிஃபியும் இதுக்கப்புறம் ஒன்று நான் தனியாக சண்டை போடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய உயிரை உனக்கு தரண்டா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கிமிச்சிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுறான்னா, சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம சிஃபியை கொடுத்த ஸ்பீச்சுக்கு கீழே விழுந்த எல்லாருமே ஏஞ்சி நிற்க ஆரம்பிச்சு டோமான்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இதை கேட்டுட்டு இருந்த மைக்கி பட்னா அவனோட அந்த டார்க் இம்பல்ஸ் உள்ள போயிட்டு ஃபஸ்ட் அடியே நம்ம டாக்கிமிச்சிக்கு தான். அவ்வளோதான், நம்ம டாக்கிமிச்சி ஒரு அடிக்கே பறந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம சிஃபியை காப்பாற்றலான்னு போக இங்கே சிஃபியுக்கு ஒரு அடி. இங்கே எல்லாருமே சதற விடுவான் நம்ம மைக்கி. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சன்ஸும் நான் இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே தான் ட்விஸ்ட்டு என்னடானா, நம்ம மைக்கு ஒரு அடி தான் அடிப்பான். நம்ம சான்ஸுக்கு அவ்வளோதான், கண்ணு 2 மேலே போயிடும். எல்லாருக்குமே சாக்கு, என்னடா அவங்க அள்ளி அடிக்கிறானு. என்ன மைக்கி ஆச்சு, நம்ம ஹான்மா கேட்க அவனுக்கும் ஒரு அடி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மைக்கி ஒத்தாலாக இருந்து மொத்த டோமானையும் முடிச்சு தள்ளிடுவான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கியோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரும் வந்து நம்ம மைக்கிக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை எடுத்துகிட்டு நேராக நம்ம தலைவன் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கப்ப ஒரு 3ஆம் கிளாஸ் பையன் நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான் போல். அவனுக்கு ஒரு உதையை போட்டு பறக்க விட்டு நம்ம மைக்கும் வீக்காக இருக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காதரா அப்படின்ற மாதிரி டைலாகை விட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அங்கே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த பையனை போட்டு பிறந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்து நீ ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா, உன்னோட அப்பா மாதிரி நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம மைக்கும் இதே மாதிரி ரோட்டில் இருக்கிறவங்களாம் வச்சு போட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கதை சொல்லிட்டு இருப்பான். நம்ம மைக்கிக்கு வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்கும், அதாவது அழுகுறவங்களாம் வீக்கு அப்படின்ற மாதிரி. இப்படி போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுறான்னா, ஒரு நாள் நம்ம சினிச்சிரோ அவசரமாக ஓடி வந்து சொல்கிறான் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களும் போயிட்டு பார்க்குறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாரு, இதுதான் நீங்கள் அவங்ககிட்ட கடைசி தடவை பேசுகிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ மைக்கோட அம்மா வந்து இப்போ சாவ போகிறாங்க, அந்த நிலைமையில தான் இருப்பாங்க. நம்ம மைக்கு வந்து சின்ன பையன் இல்லையா, ஸோ அவனுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது. அந்த டைம்லேயும் போயிட்டு கொஞ்சம் கேஷுவலாக எப்பவும் பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். நான் இன்னொரு ஃபைட்டை வின் பண்ணிட்டேன், வீக் கைஸ் தான் அழுவாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டு இருப்பான். நான் அழமாட்டேன் அப்படின்ற மாதிரி. நான் அவன் சொன்னதை அப்படியே சொன்னேன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடும். ஸோ என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாகவே சொல்லிட்டு போய்ட்றேன். இந்த மாதிரி நம்ம மைக்கி வந்து நான் அழமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ இந்த டைம் நம்ம மைக்கியோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாம் அழமாட்டாங்கன்னு கிடையாது, நீயும் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ ஒரு க்ரை பேபியாக தான் இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக்கியோட அம்மாவும் இறந்துடுறாங்க. நம்ம மைக்கி வந்து விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அழுதுட்டுருப்பான், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வீக் பீப்புள்ஸ் எனக்கு பிடிக்காதான்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களாம் போட்டு பிறந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த சான்ஸுக்கு அந்த வாய்க்கில் சம்பவம் நடந்திருக்கும். அப்போ கூட நம்ம மைக்கி வந்து சொல்லியிருப்பான், வீக்கானவங்க ஏதாவது வாங்க சிரி சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மைக்கி வந்து நிறைய சம்பவம் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் ட்ராகனை பார்த்துருப்பான், அப்புறம் மற்றவங்களையும் பார்த்துருப்பான். அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாஜி பைக்குக்காக நம்ம சினிச்சிரோவை தெரியாமல் போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சினிச்சிரோ இறந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம மைக்கி வந்து அந்த டார்க் இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கி வந்து நான் ஜப்பானோட நம்பர் 1 கேங் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து டோமானை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக்கி வந்து சொல்கிறான், அதுக்கப்புறம் அந்த 2 பேர் தான் என்னோட விதியவே மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கி வந்து மற்ற மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி கிசக்கியை டீமில் சேர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுறான்னா, நம்ம கிசக்கி வந்து மைக்கி கிட்டே இந்த மாதிரி சொல்லியிருப்பான்,
பாச்சானுக்கு பதிலாக ஒருத்தன் வந்து காசுக்காக ஜெயிலில் இருக்க சொல்லி ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன திருமூலால் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து வேணாம் தான் சொல்லியிருப்பாங்க கிசக்கியை சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம மைக்கிக்கு வந்து ஏன் கிசக்கியை டீமில் சேர்க்கணும்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம மைக்கி வந்து கிசக்கி கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருப்பான் ஃபர்ஸ்ட்டு, இந்த மாதிரி அவனுக்குள்ள சம்திங் ஏதோ டார்க்னஸ் இருக்குது, அந்த சைடில் தான் அவன் எப்பவும் இருக்க விருப்பப்படுறான். ஸோ அந்த டார்க் சைடு வரப்போ அவனை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம கிசக்கியை நம்பி அவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருப்பான். இந்த மாதிரி நம்ம மைக்கி அந்த டார்க் இம்பல்ஸாக இருக்கிறப்போ அவனை கைட் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் தான் பாஜி ஜெயிலேருந்து வந்து அந்த சண்டை நடந்திருக்கும். அதில் பாஜியை வந்து கசட்டோரா கத்தியை வச்சு கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம மைக்கி வந்து அந்த டார்க் இம்பல்ஸில் போயிட்டு கசட்டோராவை போட்டு பொழந்து கட்டியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி வந்து தடுத்திருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. அவங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கி வந்து நம்ம டாக்கிமிச்சி செஞ்ச சம்பவத்தெலாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கியும் டாக்கிமிச்சிக்கிட்ட எதுக்காக இன்னும் ஏஞ்சி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சியும் நான் ஃபியூச்சர் மைக்கிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், பாஜிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ட்ராக்கனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் தொட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குத்த போவான். நம்ம மைக்கி ஒரே உதையாக போட்டு பறக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சியும் நான் என்னோட எல்லா பைக்கையும் தூக்கி போட்டேன், நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபியூச்சர்லையும் என்னால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம டாக்கிமிச்சி அடிக்க போவான். பட் நம்ம மைக்கி மறுபடியும் ஒரு உதையை போட்டு தெறிக்க விட்டுருவான். மறுபடியும் நம்ம டாக்கிமிச்சி ஏஞ்சி வர நம்ம மைக்கியும் நீ என்னத்துக்கு செத்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவான். ஏற்கனவே நம்ம டாக்கிமிச்சிக்கு கண்ணு மங்களாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அவன் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போவான். இப்போ என்ன ஆகுறான்னு பார்த்தா நம்ம டாக்கிமிச்சிக்கு வந்து மைக்கி லெஃப்ட்டில் அடிக்கிற மாதிரி விஷன் வருது. அடுத்த செகண்டே நம்ம மைக்கி வந்து அடித்து நம்ம டாக்கிமிச்சியை தெறிக்க விட்டுருவான். அதோட இந்த சாப்டர் முடியுது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம டாக்கிமிச்சிக்கு வந்து விஷன்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வர விஷன்லாம் வந்து அவனுக்கு அப்படியே அடுத்த செகண்டே நடக்கிற மாதிரியான விஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம டாக்கிமிச்சி சாப்டர் ஸ்டார்டிங்கில் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். அவனுக்கு சீக்கிரமாக நடக்க போகிற விஷயம்லாம் வந்து விஷனாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம மைக்கி உதைக்கப்போ இந்த தடவை நம்ம டாக்கிமிச்சி அதை கண்டுபிடிச்சி டாச் பண்ணிடுற அட்டாக்கை. நம்ம மைக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி மறுபடியும் அடிக்க மாதிரி போவான். பட் நம்ம மைக்கி ரைட்டில் ஒரு கிக் விட போவான். நம்ம டாக்கிமிச்சி டாச் பண்ணுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் பேக்வேர்டில் ஒரு கிக் விட்றான்னு அப்படியே லெஃப்ட் காலை திருப்புவான். அதையும் நம்ம டாக்கிமிச்சி டாச் பண்ணிடுவான். எல்லாருக்கும் சரியான ஷாக், என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம மைக்கியே ஷாக்கில் இருப்பான் எப்படி டாச் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை உதைக்க போவான். அதையும் நம்ம டாக்கிமிச்சி டாச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மைக்கை ஒரு குத்து விட்டுருப்பான். அப்படியே நம்ம மைக்கி கீழே போய் விழுவுறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சி மைக்கை அடிச்சது தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம மைக்கி கீழே போய் விழுந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாருமே ஷாக்கில் இருப்பாங்க. நம்ம சிஃபியோலாம் அழுவவே ஆரம்பிச்சிருவான். இப்படியும் நம்ம மைக்கி ஏஞ்சி நிற்பான். ஏஞ்சி நின்று மறுபடியும் அடிக்க வரப்போவே சொல்லுவான், எதுக்கு நீ மறுபடியும் வந்த, நீ அந்த வீடியோவை பார்த்தல, நான் தான் அதில் எல்லாரையும் காப்பாற்றுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தால, என்னை தனியாக விட சொல்லி தானே நான் சொல்லியிருந்தேன், ஏன் வந்த, இப்போ நீ வந்ததுனால நான் பண்ண எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கோவத்தில் சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம டாக்கிமிச்சி அவன் அடிக்க வந்து டாச் பண்ணிட்டு ஒரு குத்து விட்டு, ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், உன்னோட டார்க்னஸ்னால நீ சஃபர் ஆகிற, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் இப்போ வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சியும் எது ஒன்று இவ்வளோ சஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பான். நம்ம மைக்கி வந்து அது எனக்கு தெரியும், ஆனால் அதுக்காக என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம டாக்கிமிச்சி அடிப்பான். டாக்கிமிச்சியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்த பண்ணி இப்படி இல்லை, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். மைக்கை வந்து சொல்லுவான், எனக்கே அந்த டார்க் இம்பல்ஸ்னா என்னன்னு தெரியாது, நானே ரொம்ப நாளாக அது என்னன்னு கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 3 டைட்டிஸ் நடந்த வார்க்கு அடுத்த நாள் தான் வாக்கா எனக்கு அந்த டார்க் இம்பல்ஸை பற்றி சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் நம்ம மைக்கை வந்து சொல்லுவான், நம்ம மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் லைன்லேயே இருந்திருந்தா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க தேவையில்ல டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லி. டாக்கிமிச்சி டைம் லைனா நீ எதை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம மைக்கி வந்து சொல்லுவான், இந்த டார்க் இம்பல்ஸ்ன்றது லவ்வால் தான் உருவாகும், நான் எனக்காக என்னை காப்பாற்ற டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். நம்ம டாக்கிமிச்சோம் என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம மைக்கி சொல்லுவான், சானோ ஷினிச்சிரோ ஒரு டைம் லீப்பர் அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக இருக்கும் அந்த பேனல். நம்ம டாக்கிமிச்சி ஷாக் ஆகிட்டு, என்னது உன்னோட பிரதர் டைம் லீப்பரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கியோட ஆன ஷினிச்சிரோ தான் காட்டுறாங்க. அவனும் நேராக வண்டியை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கான். நேராக போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு இந்த மாதிரி குரூப்பாக மீட்டிங் போடுறாங்க. எல்லாம் நம்ம ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் ட்ராகன் மீட்டிங் தான். அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஷினிச்சிரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் ட்ராகனை வந்து டிஸ்பேண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சென்டிமெண்ட்டாக பேசி அதுக்கப்புறம் நல்லா ஆரவாரம்லாம் பண்ணி ஒரு வேலையை டிஸ்பேண்ட் ஆகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷினிச்சிரோ வந்து அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போயிருப்பான். அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்துட்டுருக்கப்போ ஒரு பொம்மையை அவனை பார்த்துப்பான், ஒரு ஏரோப்ளைன் பொம்மை. அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம மைக்கி கிட்ட கொடுத்துருப்பான். 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்டானா, இந்த மாதிரி வீட்டிலேருந்து ஃபோன் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மைக்கி வந்து மாடியிலேருந்து விளாண்டுருக்கப்ப கீழே வந்துட்டான், அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டான், இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஷினிச்சிரோவும் அடிச்சு பிடிச்சி ஓடி போவான். நம்ம மைக்கிக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கோம், எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம ஷினிச்சிரோவும் போயிட்டு பாஜி அப்புறம் சான்சி கிட்ட கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்க வந்து சொல்லுவானுங்க, அவன் அந்த பிளேனை வச்சு விளாண்டுட்டு இருந்தான், அப்போ 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான், அதுக்கப்புறம் அவன் அசையவே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ஷினிச்சிரோவும் டாக்டர் கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த டாக்டர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு, நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். மைக்கிக்கு பிரெயினில் அடிபட்டிருக்கும். ஸோ இப்போ அவன் ஜஸ்ட் ஒரு பிளான்ட் மாதிரி, அதாவது உடம்புல உயிர் இருக்கும் பட் அவனுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்காது, லைக் கோமா ஸ்டேட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷினிச்சிரோவும் இதை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டப்போ அந்த டாக்டர் முடியாதுன்னு இருப்பார் போல். நம்ம ஷினிச்சிரோவும் கானில் வந்து அந்த ஏரோப்ளைனால் தான் எல்லாம் சொல்லிட்டு அதை போட்டு உடச்சிருவான்.
சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா நம்ம சினிச்சிரோ வந்து மைக்கியை வாக்கிங் கூப்பிட்டு வந்திருப்பான் வெளில வீல் சேரில் வச்சு. நம்ம மைக்கிக்கு வந்து அப்படி நடந்து ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும் போல். இப்போ அவன் ஒரு மிடில் ஸ்கூலர் ஏஜில் இருப்பான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இது ஃபஸ்ட் டைமில் என்னோட ஸ்டோரி. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா நம்ம ஹருச்சியா அதை நம்ம சான்ஜோ வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலேருந்து வெளில வரான் போல். அவன் ஏன்டா ஜெயிலுக்கு போனான்னு கேட்டால் பையன் கட்டணம் வச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸே போட்டிருப்பான். எதுக்குறானா அவனுங்க மைக்கியை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்க்காம போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சினிச்சிரோவும் போயிட்டு நம்ம சான்ஜோவை பிக்கப் பண்ணிட்டு நேராக மைக்கியை பார்க்க போகிறாங்க. நம்ம சான்ஸும் போயிட்டு மைக்கியை பார்ப்போம். பார்த்தா அவன் மூஞ்செல்லாம் ரொம்ப சுருகி போயிட்டு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும் மைக்கியை பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் நம்ம சான்ஸும் பாதியும் சினிச்சிரோவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பாதியை வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அவனோட கிராண்ட்பாவும் இறந்துட்டாரு, எம்மாவும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஸோ இப்போ அவன் ஸ்கூலிங்கும் பார்க்குறான், அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் வரான். அவன் நிறைய நாள் தூங்காமலே இருந்திருக்கான் போல் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்புறம் என்ன ஆகுறான்னா ஒரு மாதம் கழிச்சு நம்ம மைக்கி வந்து இறந்துடுறான். அதனால நம்ம சினிச்சிரோ ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு செவுத்தெல்லாம் குத்தி கையில் கட்டு போட்டு ஒரு ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம வாக்கா வருவான். நம்ம வாக்கா வந்து சொல்லுவான், அவன் இறந்து போனதை நினச்சி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் நீ தான் ஃபஸ்ட் இறந்து போவன் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நம்மளை விட்டு போனதுக்காக வட சார் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்புக்கு போயிடுவாங்க. இங்கே இவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்க சைடில் ஒரு கும்பல் வந்து ஒரு கிழவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவன் ஏதோ டனலுக்கு அடியில் இந்த மாதிரி நான் தான்டா டைம் லிப்பர் அப்படின்ற மாதிரி. அவன் கொஞ்சம் வேடான ஆள் போல். இவனுங்களும் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவன் என்னமோ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருந்தான்டா, என்னமோ ட்ரிகர் இருந்தால் தான் அவனால் டைம் லீப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க நம்ம சினிச்சிரோ வந்து அப்படியே அந்த கதையை பற்றி நல்லா சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்பான். அவனுங்க நம்ம தலைமை யாருன்றது தெரியாமல் சண்டைக்கு வர எல்லாத்தையும் பிடிச்சிப்போ வந்து டீட்டெயிலை கேட்டு அதுக்கப்புறம் போவான். சினிச்சிரவும் போயிட்டு அந்த கிழவனை பார்க்குறான். அவன்கிட்ட போயிட்டு கேட்பான், நான் எப்படி டைம் லீப் பண்ணி பேக்கில் போகிறது அப்படின்ற மாதிரி. அவனும் நல்லா சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம வாக்காவும் அப்படியே அவன்கிட்ட போயிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம சினிச்சிரோ அதை கண்டுக்காமல் கேட்பான் மறுபடியும், என்னோட பிரதரை சேவ் பண்ணணும், அதுக்கு எனக்கு இந்த பவர் வேணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அந்த கிழவன் சொல்லுவான், உனக்கு இந்த பவர் வேணும்னா அதை என்னால் உனக்கு தர முடியும், ஆனால் அதுக்கு நீ அந்த விஷயத்த செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த விஷயமா அப்படின்னு கேட்குறப்போ அந்த கிழவன் சொல்லுவான், அந்த விஷயம்னா அந்த பவர் கிடைக்கிறதுக்கு நீ அந்த பவர் இருக்கிறவனை உன் கண்ணு முன்னாடி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சினிச்சிரோ செகண்ட் தாட்டே இல்லை, யோசிக்கவே மாட்டான். ஒரு ராடை எடுத்து அந்த கிழவனோட தலையில் அடித்து அந்த கிழவனை கொண்டுடுவான். அந்த கிழவன் சாவர நிலமையில சொல்லுவான், நீயும் என்ன மாதிரி கொல்றதுக்கு சூஸ் பண்ணதுனால நான் உன்னை கர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவன் மறுபடியும் அந்த கிழவனை அடித்து மறுபடியும் அந்த கிழவன் வந்து ஒரு வழியாக செத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம சினிச்சிரோவும் கதறிட்டு இருப்பான், ஏன் என்னால் பாஸ்ட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுக்கு தெரியாதுல்ல அந்த ட்ரிகர் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கதறிட்டு இருப்பான், ஒருத்தனை கொல்லுனதுக்கப்புறம் கூட என்னால் பாஸ்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு காட்டுறாங்க. இந்த மாதிரி வாக்காவும் நம்ம சான்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சான்ஸும் போகிற வழியில் பார்க்குறான். பார்த்தா பிரிட்ஜ் மேலே நம்ம சினிச்சிரோ நின்றுட்டு அப்படியே குதிக்க போவான். நம்ம சான்ஸும் என்னடா பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் கேட்டிருக்க நம்ம சினிச்சிரோவும் இன்னைக்கு தான் மைக்கிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு அந்த நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருவான் கீழே. சினிச்சிரவும் போயிட்டுருக்க அப்படியே தண்ணிக்கு அடியில் போகிறப்போ அந்த ட்ரிகர் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ அவன் பாஸ்ட்டுக்கு போயிடுறான். நம்ம மைக்கி அந்த பிளைனை வச்சு விளாண்டுருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கி விளையாடுறத தான் காட்டுறாங்க. அவனும் நேராக போயிட்டு நம்ம சினிச்சிரோ மூஞ்சிலே உதய விட்டு பறந்து போகிறான். சினிச்சிரோக்கெலாம் அழுவே வர ஆரம்பிச்சிரும். ஒரு வழியாக உயிரோட வந்துட்டான்னு சொல்லிட்டு, நான் ஒரு வழியாக சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான் மைக்கி கூட. அதுக்கப்புறம் அவன் ஹாப்பியாக வீட்டு வேலைலாம் நல்லா பார்த்துட்டு இருக்கப்போ என்ன ஆகுறான்னா இந்த டைமில் தான் நம்ம மைக்கி வந்து சான்ஸுக்கு அந்த வாயை கிழிச்சு விட்ருப்பான். இப்போ தான் அவனுக்கு அந்த டார்க் இம்பல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். நம்ம சினிச்சிரோவும் மைக்கி கிட்ட கூப்பிட்டு கேட்பான், ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. நம்ம மைக்கி வந்து சொல்லுவான், எனக்கே நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சினிச்சிரோ கிட்ட சாரி கேட்பான். நம்ம சினிச்சிரோ வந்து நீ என்கிட்ட சாரி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக சான்ஸோ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவான். நம்ம மைக்கியோ சான்ஸோ கிட்ட சாரி கேட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம சினிச்சிரோ கிட்ட கேட்பான், நீங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சான்ஸோ எல்லாம் கண்டுக்காம கண்டிப்பாக நாங்கள் வாழ்க்கை முழுக்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சினிச்சிரோ கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுவான். பார்த்தா பட்ன ட்ரிகர் ஒர்க் ஆகிட்டு நம்ம சினிச்சிரோ வந்து பைக் மெக்கானிக்காக இருக்கான். பார்த்தா இயர் வந்து 2003. நம்ம சினிச்சிரோ வந்து மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவான். சினிச்சிரோ மைக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா நம்ம மைக்கி ஹே சினிச்சிரோ அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து ஸ்கூட்டியை நிறுத்துறான், கொஞ்சம் இதை சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு. வழியாக நம்ம சினிச்சிரோ வந்து நம்ம மைக்கியோட லைஃபை காப்பாற்றிட்டான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம சினிச்சிரோ வந்து மைக்கியை பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு அதாவது ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக அவனோட டெஸ்டினியவே நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மைக்கி போனதுக்கப்புறம் பின்னாடி நம்ம சான்ஸோ வந்து நிற்பான். என்ன எனக்கு ஏதாவது பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா, எனக்கு என்ன 2 மெமரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நம்ம சினிச்சிரோ கிட்ட. ஃபஸ்ட்டு அவனோட பாஸ்ட் மெமரியை வந்து சொல்லுவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அவனோட ஃபியூனரல் அட்டன் பண்ணேன், மைக்கியும் செத்துட்டான், நீயும் அதுக்கப்புறம் ரிவரில் குளிச்சுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு சேஞ்ச் அந்த மெமரியை சொல்லுவான். நீ என்னடானா நர்ஸ் ஆகிறதுக்கு பதிலாக பைக்
பைக் மெக்கானிக்காக இருக்க மைக் என்னடா ஆனால் ஒரு கேங் உருவாக்கி அதுக்கு லீடராகவே ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சினிச்சிரோ வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான பார்வையிலே சொல்லுவான். நான் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அவனை காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி நம்ம சினிச்சிரோ சொல்லுவான் சான்சோ கிட்ட. சான்சோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் சொன்னாலும் அவனும் இதை நம்ப போகிறதில்லன்னு சொல்லிட்டு பாய் காமிச்சிட்டு கிளம்பிடுவான். போனதுக்கப்புறம் என்னடா சத்தம்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சிரோவும் திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஒரு கோமாளி வந்து நான் தான்டா ஹீரோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். வேற யாரும் இல்லை, நம்ம டாக்கிமிச்சி தான். அவனும் ஹீனா கிட்ட வம்பு பண்ணுறவங்கள போயிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மிதி வாங்கிட்டு இருப்பான். நம்ம சினிச்சிரோவும் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு டேய் வானுங்களா என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சைடில் இருந்த கம்பத்தில் ஒரு குத்துவான். கை வச்சு பழிஞ்சிரும். அவங்க அதை பார்த்துட்டே பயந்து ஓடிடுவானுங்க. இப்போ நான் அடிச்சா இவனுங்களாம் உசுரோட இருப்பானுங்களா? அவனுக்கு போனதுக்கப்புறம் நம்ம சினிச்சிரோம் நீ ஓகேவாடா தம்பி டாக்கிமிச்சி கிட்ட கேட்க நம்ம டாக்கிமிச்சியும் நான் எப்படி உங்களை மாதிரி ஸ்ட்ராங்காக வருது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சியும் எனக்கு உண்மையான ஹீரோவாகணும் அப்படின்னு சொல்ல நம்ம சினிச்சிரோம் ஹீரோவா நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணவு சொந்த யோசிச்சு பார்ப்பான். அவன் சொல்லியிருப்பான்ல உனக்கு இந்த பவர் வேணா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு நம்ம சினிச்சிரோம் அப்படியே டாக்கிமிச்சிக்கு கை கொடுத்து உனக்கு உண்மையாகவே ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா எல்லாமே ஃபெயில் ஆகிறப்போ நீ இந்த பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவரை நம்ம டாக்கிமிச்சிக்கு கை மாற்றி கொடுத்துட்டு அப்புறமா பார்க்குறேன் வரட்டாடா தம்பின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சிரோவும் கிளம்பி போயிடுறான். இதை நம்ம பொடி பசங்க ஹீனா டாக்கிமிச்சி அப்புறம் கிசக்கி அந்த சோடபுட்டி நம்ம கிசக்கி தான் அவனும் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இதெல்லாம் ஷாக்காக எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்க நம்ம வாக்கா சொல்லுவான் இன்னும் என்கிட்ட சொல்லியிருக்கான் அவர் தெரியாத பையனை அவனோட பவரை வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம மைக்கை வந்து சொல்லுவான் இது எல்லாமே அதோட பின்விளைவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் எல்லாருக்கும் மைக்கி ஃபஸ்ட்டு சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். ஞாபகம் எல்லாம் நானே சொல்லிடுறேன். நம்ம மைக்கி வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் அந்த ஃபஸ்ட் டைம் லைன்லேயே இருந்திருந்தா இந்நேரத்துக்கு டாக்கிமிச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் காரணம். அதாவது இப்போது நம்ம சினிச்சிரோ மட்டும் அன்றைக்கி மைக்கியை காப்பாற்றலன்னா நம்ம டாக்கிமிச்சி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கவே தேவையில்ல. அன்றைக்கி மைக்கி மட்டும் இறந்துருப்போம், மற்ற எல்லாருமே அப்படியே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்ம மைக்கி வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பான். டாக்கிமிச்சி அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இதுலேருந்து தான் எல்லா கதையுமே ஆரம்பிச்சுது அப்படின்றதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு எல்லா கிளியாரிட்டியும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம டாக்கிமிச்சிக்கு பவர் கிடச்சிதுன்னு. சரி வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போமா. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த 2003 நடந்தது தான் காட்டுறாங்க. நம்ம சினிச்சிரோ வந்து அந்த கிழவனை தேடி போயிருப்பான் மைக்கி வந்ததுக்கப்புறம். பட் அந்த கிழவனை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ இவனும் ரிட்டர்ன் வரப்போ பார்த்தா அவன் கராஜில் வந்து அந்த கண்ணாடியை உடச்சிட்டு நம்ம கிசுக்கியும் கசட்டாரும் வந்து பைக் எடுக்க வந்திருப்பானுங்க. அந்த சம்பவம் நடந்திருக்கும். சினிச்சிரோ வந்து கிசுக்கியை பார்த்துடுறான். நம்ம கிசுக்கியை வந்து கசட்டாரோவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான். நம்ம கசட்டாரோ வந்து அதுக்காட்டி சினிச்சிரோவை அடிச்சிருவான். ஸோ இப்போ அந்த கிழவன் செத்த மாதிரியே நம்ம சினிச்சிரோ சாவறான். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுறான்னா அந்த டார்க் இம்பல்ஸ் வந்து நம்ம கசட்டோரோ மேலேயும் அப்படியே வர மாதிரி இருக்குது. அவனும் வந்து இது ஏன் தப்பு இல்லை இது மைக்கோட தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம சினிச்சிரோவும் இது கர்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாவறான். இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம மைக்கை வந்து சொல்லுவான் சினிச்சிரோ வந்து டாக்கிமிச்சிக்கு 2 நாள் பவர் கிடச்சதுக்கு அப்புறம் தான் செத்தான் அப்படின்ற மாதிரி. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம மைக்கி வந்து கிளியராக சொல்லுவான். அதாவது நம்ம சினிச்சிரோவுக்கு அந்த டைம் லீப்பராக தான் இந்த கிழவன் வந்து ஒரு கேர்ஸ் ஒன்று விட்டுருப்பால அந்த கேர்ஸ் தான் வந்து அந்த டார்க் இம்பல்ஸ். ஸோ அதை அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ இப்போ கசட்டோரோ வந்து நம்ம சினிச்சிரோவை சாவடிச்சதுனால ஸோ அவனுக்கு அந்த கேர்ஸ் வந்திருக்கும் அந்த டார்க் இம்பல்ஸ். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம மைக்கிக்கு வந்திருக்கும். பிகாஸ் நம்ம மைக்கி தான் நம்ம கசட்டோராவை கொண்டிருப்பான். ஸோ நம்ம மைக்கி வந்து இப்போ சொல்லுவான் இந்த டார்க் இம்பல்ஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டு விலகி இருக்க வச்சேன். அதை தவிர வேறு எந்த வழியுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான். நம்ம மைக்கி வந்து சொல்லுவான் அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் பெர்சர்க் மோடுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. பெர்சர்க்னா லைக் அந்த வெறி பிடிச்ச மாதிரியாக வருது. இப்போ டாக்கிமிச்சி வந்து சொல்லுவான் இதுக்கப்புறம் நீ அதை ஹோல்ட் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டோக்கியோ மாஞ்சி உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் உருவாக்கப்பட்டது. அதனால் உன்னோட டார்க் இம்பல்ஸை வெளில விடு. என்னால் ஃப்யூச்சரை பார்க்க முடியும். அதனால் என்னால் மட்டும்தான் உன்னோட டார்க் இம்பல்ஸை க்ரஷ் பண்ண முடியும். அதனால் அதை ஹோல்ட் பேக் பண்ணாத வெளில விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உனக்கு என்னன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடியோட மொத்த கண்ட்ரோலையும் அந்த டார்க் இம்பல்ஸ்க்கு விட்டுருவான். நம்ம டாக்கிமிச்சியும் இதோட இதை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கே ரெடி ஆகிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். இங்கே சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கே தான் காட்டுறாங்க. நம்ம மைக்கே என்ன பண்ணுறான்னா டார்க் இம்பல்ஸ் போனவங்க நேராக அந்த கட்டானாவை எடுத்துகிட்டு போயிட்டு வீச ஆரம்பிச்சிருவான். இங்கே மிட்சியாலேருந்து பாச்சான் வரைக்கும் எப்படி அவனால் ஒரு கேர்ஸை தோக்கடிக்க முடியும்னு டவுட்டில் இருப்பானுங்க. நம்ம டாக்கிமிச்சியும் நேராக குத்தலான்னு போவான். மைக்கி கட்டானா வச்சு கையில் ஒரு ஸ்லாஷ் பண்ணிடுவான். அவன் கையில் ரத்தம் ஊற்றிட்டு இருக்கும். நம்ம சான்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான் மைக்கி அவனோட கேர்ஸும் தனித்தனியில் அவங்க 2 பேருமே ஒன்று தான், அவங்கள பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சான்ஸும் வந்து சொல்லுவான் பாஜி யமா டிராகன் இவங்க எல்லாருமே மைக்கை காப்பாற்ற போய் அந்த கேர்ஸ்னால தான் இறந்தாங்க. ஒன்னால் அவனை காப்பாற்ற முடியாது நீ இறந்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம டாக்கிமிச்சி வந்து வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக குத்தலான்னு போவான். நம்ம மைக்கி வந்து அந்த கட்டானாவை எடுத்து நம்ம டாக்கிமிச்சி வயிற்றுலேயே சொல்லிவிடுவான். அந்த டைம்லேயும் நம்ம டாக்கிமிச்சி வந்து விட்டு கொடுக்காம போயிட்டு அப்படியே நம்ம மைக்கியை வந்து ஹக் பண்ணுவான். நம்ம டாக்கிமிச்சி வந்து சொல்லுவான் நான் தோக்க மாட்டேன் மைக்கி, உனக்காக உன்னோட டார்க் இம்பல்ஸை நான் என் பின்னாடி சுமப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சியும் நீ தாண்டா என் நண்பன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை கேட்டப்போ அந்த டார்க் இம்பல்ஸ் வந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த டைமில் நம்ம டாக்கிமிச்சி என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி கை கொடு மைக்கி, நீ தான் என்னோட ட்ரிகர்
நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம மைக்கி என்ன டாக்கிமிச்சி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி வந்து வாயிலேருந்து ரத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான். நம்ம டாக்கிமிச்சி வந்து சொல்லுவான், உனக்காகவும் மற்ற எல்லாரோட ஸ்மைலுக்காகவும் நான் எத்தனை தடவை வேணாலும் பாஸ்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ எல்லாரும் இங்கே பார்த்துட்ருப்பாங்க. அப்படியே நம்ம டாக்கிமிச்சி வந்து அந்த இடத்துல இறந்துருவான். லாஸ்ட்டாக நம்ம மைக்கி அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் கத்துறதோட இந்த சாப்டர் முடியுது. அண்ட் கைஸ், அவன் அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துறத நான் ஏன் இவ்வளோ கேவலமாக கத்துறேன்னு சொல்லி கேட்காதீங்க. மணி காலையில் 5 மணி, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் அவ்வளோ ஆக்ரோஷமாக கற்றுனேன்னா வீட்டில் என்னை வகுந்து விடுவார்கள். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த சாப்டரை பார்ப்போமா? சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கி வந்து டாக்கிமிச்சிக்கிட்ட எழுந்திரு டாக்கிமிச்சி, இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்கள் எல்லாரையும் விலக்கி வச்சேன். ஆனால் நீ இப்போ இறந்துனா இது எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு கதறுவான். இப்போ நம்ம டாக்கிமிச்சியும் மைக்கியும் கை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த ட்ரிகர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. இப்போ ப்ரெசென்ட்டில் செத்து போன நம்ம டாக்கிமிச்சி வந்து பாஸ்ட்டில் எழுந்திக்கிறான். என்ன ரொம்ப பிடிப்பையன் ஆகிட்டான் நம்ம பையன். அதுக்கப்புறம் டாக்கிமிச்சியும் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக சட்டையாக பேக்லையும் மாட்டிட்டு நேராக நம்ம மைக்கியோட வீட்டுக்கு கிளம்புறான். அங்கே போயிட்டு நேராக காலிங் பெல் அழுத்துனா நம்ம பாஜி வந்து என்னடா என்கிட்டே சண்டைக்கு வரையாடான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம டாக்கிமிச்சிக்கு ஒரே குத்து வாயில. நம்ம எம்மா வந்து கத்திட்டு இருப்பா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அடுத்தவங்க வீட்டு முன்னாடி வந்து சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஷினிச்சிரோவும் வந்துட்டு என்னடா காலையிலே தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம சான்ஸும் வந்து மைக்கி எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஷினிச்சிரோவும் டே மைக்கி எவ்வளோ நேரம் இருந்தால் தூங்கிட்டு இருப்பேன், கிணப்பையில் சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் ரவுண்டு கட்டி நம்ம டாக்கிமிச்சிக்கிட்ட யாரா தம்பினி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. இப்போ தான் நம்ம டாக்கிமிச்சிக்கே ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம், நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் இல்லை, இவங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மைக்கியும் வந்து யாரா தம்பினி அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க, நம்ம டாக்கிமிச்சியும் மைக்கியை பார்த்து அழுதுகிட்டே ஆமாம் இவனே என்ன மறந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம மைக்கி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு நீ டாக்கிமிச்சி தானே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம டாக்கிமிச்சியும் மைக்கி உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே டைம்லி போய் பாஸ்ட் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சமாஜாலியாக கற்றுட்டு இருப்பாங்க. இங்கே சைடில் 4 பேர் என்ன கேமு என்ன மேட்ச்னே தெரியாமல் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே இது எப்படி நடந்ததுன்னே தெரில, இது ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சுட்டு ஒரு பில்டிங் மேலே போயிட்டு நின்றுட்டு இருப்பானுங்க. நம்ம மைக்கி வந்து சொல்லுவான் இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி. நம்ம டாக்கிமிச்சி வந்து சொல்லுவான் நான் உனக்கு என்னோட பவரை தான் நினச்சேன், அந்த டைமில் நம்ம கை குலுக்குனதுனால நம்ம 2 பேருமே பாஸ்ட் வந்துட்டோம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கியும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக்கிமிச்சி கிட்ட கேட்பான். நம்ம டாக்கிமிச்சி வந்து சொல்லுவான் இத்தனை நாளாக நான் இந்த சண்டையில் நான் தனியாக சண்டை போட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ என் கூட இருக்க அப்படின்னு சொல்ல நம்ம மைக்கியும் அப்போ நம்ம சேர்ந்து சண்டை போடுவோம், இது நம்மளோட ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 7 பேர் சேர்ந்த மாதிரி ஃபஸ்ட்டு டீம் உருவாக்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி நான் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிசக்கியை கூப்பிட்டு வருவான். நம்ம மைக்கியும் நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சான்சோவை கூப்பிட்டு வருவான். அதுக்கப்புறம் நம்ம சினிச்சிரவும் மைக்கிக்கு அந்த பைக்கை கிஃப்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஷீபா சிப்ளிங்ஸ், அப்புறம் கொக்கோ இனிப்பி, அப்புறம் இந்த சைடு நம்ம இசானா ககுச்சோ, அப்புறம் மோச்சோ, இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்துருப்பாங்க. நம்ம மைக்கை வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பான், இனிமேல் நீங்கள் எல்லாருமே டோக்கியோ மாஞ்சியோட ஒரு பார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சியும் மைக்கியும் இதோட நம்ம இந்த மொத்த கண்ட்ரியுமே கான்குவயர் பண்ணிட்டோம், ஒரு வழியாக இது எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன போஸ்டிங்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அது நிறைய போட்டிருக்காங்க, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் போஸ்டிங்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா நம்ம மைக்கை வந்து ஒரு வழியாக இந்த டோக்கியோ மாஞ்சியை டிஸ்பேண்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 11 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க சர்ச்சில். பார்த்தா நம்ம சிஃபியோ தான் ஃபஸ்ட்டு லேட்டாக ஓடி வந்துட்டுருக்கான். ஆஹா லேட்டாக வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பையன் லேட்டாலாம் வரல, டைமுக்கு வந்துட்டான். அப்புறம் அங்கே நிறைய பேர் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் நம்ம பார்த்த பயிலுவோம் தான். அதுக்கப்புறம் சர்ச் ஃபாதர் வந்து கேட்குறாரு நம்ம டாக்கிமிச்சி கிட்ட, தம்பி உனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமாக உன்னை நீயே இந்த பொண்ணுக்கு அர்ப்பணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம டாக்கிமிச்சியும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படியே எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவரும் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம டாக்கிமிச்சியும் ஹீனாவும் எல்லாருக்குமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பூவை தூக்கி போட்டதோட இதோட நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீரிஸ் கம்ப்ளீட்டாக முடியுது.